நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமையை குடுக்கிற ஒரு சட்டம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இல்லாமலே போயிடும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு இப்போ என்னதான் ஆயிட்டு இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல இந்த ஆர்டிஐ சட்டமே ரத்து செய்யப்படலான்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இது ஏதோ கற்பனை கதை இல்ல, நிபுணர்கள் சொல்ற ஒரு சீரியஸான கவலை. எப்படி இந்த நிலைமை வந்துச்சு? இதனால என்ன ஆகும்? இந்த கவலைக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா திட்டமிட்டே வலிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. அது எப்படி நடக்குது, எந்தெந்த வழியில இதை செய்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆர்டிஐ சட்டத்தோட உண்மையான பவர் என்னன்னு புரிஞ்சுக்க அது எதுக்கு வந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம அரசாங்கத்தை பார்த்து இது ஏன், இது எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிற அதிகாரத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தது இந்த ஒரு சட்டம்தான். ஆனா அந்த அதிகாரத்தோட ஆணி வேறையே இப்போ ஆட்டி பார்க்கறாங்க. சரி, இந்த சட்டத்தை எப்படி வீக்காக்குறாங்க? அதுல ஒரு முக்கியமான வழிதான் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது தனிப்பட்ட தகவல் சம்பந்தமான ஒரு சட்ட திருத்தம். வாங்க அது என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் 2023ல வந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் சட்டம். இந்த புது சட்டம் தான் நம்ம பழைய ஆர்டிஐ சட்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இங்க தான் அசல் மேட்ரே இருக்கு. இந்த புது திருத்தம் என்ன பண்ணுதுன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே ரொம்ப பெருசாக்குது. இதனால இனிமே எல்லா வகையான பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தடை வருது. அந்த எல்லாங்கிற ஒரு வார்த்தை தான் இங்க மொத்த கதையை மாத்துது. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஒருத்தரோட பர்சனல் தகவலை வெளியிடுறதால வர்ற பாதிப்பை விட பொதுமக்களுக்கு கிடைக்கிற நன்மை பெருசா இருந்துச்சுன்னா அந்த தகவலை வெளியிடலாம், ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி ஒரு பேலன்ஸ்க்கு இடமில்ல. அது பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னுட்டா அதை வெளியிடவே முடியாது, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான மாற்றம். சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு சட்டம் ரூல்ஸ்னு ஏதோ மாதிரி இருக்கலாம். ஆனா நம்மளோட நிஜ வாழ்க்கையில இது எப்படி பாதிக்கும்? வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு பாலத்தோட கதை இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வரி பணத்துல கட்டின ஒரு பாலம் திடீர்னு ஒரு நாள் இடிஞ்சு விழுது. இது சும்மா காசு வீணானது மட்டும் இல்ல, எத்தனை பேர் உயிர் போயிருக்கலாம், எவ்வளவு பெரிய விபத்து இது. இயல்பாவே இதுக்கு யாரு காரணம்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உடனே ஆர்டிஐ சட்டத்தை வச்சு இந்த பாலத்தை கட்டின கான்ட்ராக்டர் யாருன்னு ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை நம்ப முடியுதா பாருங்க. அந்த கான்ட்ராக்டரோட பேரை கூட சொல்ல முடியாதுன்னு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அது அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பார்த்த அந்த சட்ட திருத்தத்தோட நேரடி விளைவு இதுதான். இங்கேதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. தப்பு செஞ்சது யாருன்னே தெரியலனா அப்புறம் எப்படி அவங்கள பொறுப்பேற்க வைக்கிறது? யார் மேல கேஸ் போடுறது? எப்படி நியாயம் கேட்கறது? மக்களோட கைய கட்டி போட்ட மாதிரி இது ஒரு டெட் எண்ட் ஆயிடுது இல்லையா? இந்த பாலம் விஷயம் ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சிஸ்டம் லெவல் பிரச்சனையோட ஒரு சின்ன அறிகுறி தான். இந்த மொத்த ஆர்டிஐ சிஸ்டமும் எப்படி ஒரு நெருக்கடியில் இருக்குன்னே இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 4,05,509. கிட்டத்தட்ட 4 லட்சம் கேசுகள் இந்தியா முழுக்க இருக்கிற தகவல் ஆணையங்கள்ல பதில் கிடைக்காம பெண்டிங்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் எவ்வளவு பெரிய பாரத்துல இயங்கிட்டு இருக்குன்னு இதுவே போதும். இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயம் நல்லா புரியும். 2005ல் இந்த சட்டம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, 2019ல் கமிஷனர்களோட பதவி காலத்தை 5 வருஷத்துலேருந்து 3 வருஷமா குறைச்சாங்க. 2023ல் நாம இப்போ பேசின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் சட்ட திருத்தம் வந்துச்சு. இப்போ 2024ல் பல கமிஷனர் போஸ்டிங்கே காலியா கிடக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த சிஸ்டம் எப்படி பலவீனப்படுத்தப்படுதுன்னு இதுலேருந்தே தெரியுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே இங்க என்னதான் பணயம் வைக்கப்பட்டிருக்கு? இந்த முழு பிரச்சனையோட மையப்புள்ளி என்ன? கடைசியா நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? ஒரு பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நம்மள மாதிரி மக்கள், இன்னொரு பக்கம் தகவலை கொடுக்காம மறைக்கிற ஒரு சிஸ்டம். இது வெறும் சட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, அதிகாரத்துல இருக்கிறவங்கள கேள்வி கேட்கிற நம்மளோட அடிப்படை உரிமையை பத்தினது. அந்த உரிமையை கொடுக்கிற ஒரு முக்கியமான கருவி கொஞ்சம் கொஞ்சமா சிலைக்கப்படுறத பத்தினது. கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். ஒரு தனி நபரோட பிரைவசி முக்கியமா, இல்ல பொது பணத்துல நடக்கிற விஷயங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேத்துக்கணுங்கிற நம்ம உரிமை முக்கியமா? இது ரெண்டுக்கும் நடுவுல சரியான ஒரு பேலன்ஸை நாம எங்க கண்டுபிடிக்கிறது? இந்த சட்டத்துல நடந்திருக்கிற மாற்றங்கள் நம்ம எல்லாரையும் இந்த கேள்வியை கேட்க வைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?